ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை வச்சு வீட்டுக்கு உபயோகமான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஷவர் டு ஷவர் எடுத்துக்கிறேன். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் வாங்கும்போது ஒரு பவுடர் வாங்கினா ஒரு பவுடர் ஃப்ரீன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ளவே அது வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிரும். அந்த பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக இந்த பவுடரை கொட்டிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு நல்லா மடித்து விட்டுக்கலாம். பவுடர் வந்துட்டு வெளியே போகாத அளவுக்கு நல்லா மடித்து விட்டுக்கலாம். மடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை நாம் சுற்றி போட்டுக்கலாம். இந்த பேண்டு வச்சுட்டு நீங்கள் பீரோவில் துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் கூட வைக்கலாம். உங்கள் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். அதே மாதிரி ஷூக்கும் வந்துட்டு நீங்கள் போட்டு வைக்கலாம். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரப்பர் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி இத்து போன மாதிரி ஆயிரும். அதுக்கு நாம் இந்த ரப்பர் பேண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸில் பவுடர் கொட்டிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ரப்பர் பேண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அதே மாதிரி இந்த சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் கொஞ்ச நாளில். அதுக்கும் நாம் கொஞ்சமாக பவுடர் கொட்டி நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னா சேஃப்டி பின் வந்துட்டு துருவே பிடிக்காமல் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொடையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம அப்படியே வந்துட்டு மடித்து வச்சுருவோம். அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பவுடர் வந்து கொட்டிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெயின் கோட்டுக்கும் வந்துட்டு கொட்டி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால நமக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தீப்பெட்டி பற்ற வைக்கும்போது ஒரு சில டைம் வந்து பற்றவே பற்றாது. நம்ம விளக்கெல்லாம் பற்றி வைக்கும்போது ஆயிலெல்லாம் அதில் பற்றும், அதுக்கப்புறமா நமுத்து போயிடும். அதுக்கு நாம் இந்த பவுடர் வந்துட்டு அந்த தீப்பெட்டி உரசும் பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் தீப்பெட்டி பற்ற வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு பற்றிக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் அந்த டச் பேட் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம அடிக்கடி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது கை வந்துட்டு ஒரு மாதிரி வேத்துரும், இல்லைனா சரியாக வந்துட்டு அது நகர்த்த முடியாத மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பவுடர் வச்சுட்டு கொஞ்சமாக தொட்டுட்டு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நகர்த்த வரும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் அப்பப்போ நம்ம குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை தொட ஒரு மாதிரி மேலே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நாம் கொஞ்சமாக அது மேலே பவுடர் கொட்டிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லா க்ளீன் ஆகும். பாருங்கள் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி, அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலையெல்லாம் இந்த மாதிரி பவுடர் கொட்டிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த பவுடரெல்லாம் வந்துட்டு கீழே கொட்டிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கண்ணாடி நல்லா சூப்பராக கிளியராக மாறிடும். பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்ததாக சிங்கில் இந்த மாதிரி பவுடர் கொட்டி விட்டுட்டோம்னா கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வராது. அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் பவுலில் 1 கப் தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கிறேன்.
நாம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதில் பவுடர் வந்துட்டு கலக்கும்போது நார்மல் வாட்டரில் பவுடர் கலக்கும்போது நமக்கு சரியாக கலக்காது. அதனால் நம்ம சுடுதண்ணியில் இந்த மாதிரி பவுடர் கலந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு கலந்துரும். பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா அந்த பவுடரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா கலந்துரும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ரேக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதிகமாக ஸ்மெல் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்துட்டு இது ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கர்டைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுலேயும் டஸ்ட்பின்லாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. அடுத்ததாக நம்ம ஓரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி எறும்புகள் எல்லாம் வரக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி பவுடர் அடித்து விட்டிங்கன்னா எறும்புகள் பூச்சிகள் எதுவுமே வராது. நான் சொன்ன இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.